பிவிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மக்கள் நல கூட்டணி திமுக தலைமையில இங்க தமிழ்நாட்டுல உருவாகி இருக்கிறது. அந்த மக்கள் நல கூட்டணியை பற்றி தான் இந்த காணொலியில நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். 2016ல எப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாகி அது சீரழிவை சந்தித்ததோ அதே போல வரலாறு திரும்புகிறது, ஹிஸ்டரி ரிப்பீட் என்ற மாதிரி 10 வருடம் கழிச்சு 2026ல திமுக தலைமையிலான ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாகி இருக்கிறது. இது என்னென்ன சீரழிவுகளை சந்திக்க போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில விரிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். உங்களுக்கு நல்லா தெரியும், 2016 காலகட்டத்துல தேமுதிக தலைமையிலான அப்ப கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தார். அவர் இருந்தபோது அவர் தலைமையிலான ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது. முதல்ல அந்த மக்கள் நல கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா, திமுகவுல பிசிகாவும் மதிமுகவும் கம்யூனிஸ்டுகளும் கூடுதல் இடங்களை கேட்கிறாங்க. திமுக அதை தர மறுக்கிறது. அவர் தர மறுத்த உடனே கோச்சிக்கிட்டு வந்துதான் இவங்க 3 பேரும் நாங்கள் புரட்சியை ஏற்படுத்த போகிறோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் நல கூட்டணின்னு உருவாக்குனாங்க. அந்த கூட்டணியில வேற யாரெல்லாம் சேர்க்கலாம்னு போகுது, தமாக ஜி.கே. வாசன் இருக்காருங்களா, அவர் வந்து சேர்ந்தாரு. அது மட்டும் இல்லாம தேமுதிக அப்ப திமுகவுடன் பேசி கொண்டிருந்தது. பழம் நழுவி பாலில் விழப்போகிறது அப்படின்னு கருணாநிதி சஸ்பென்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க போது இவங்க 4 பேரும் சேர்ந்து அப்படியே யூட்டனை போட்டு விஜயகாந்த் கிட்ட போயிட்டு, ஏங்க நீங்க தாங்க முதலமைச்சர் வேட்பாளரு, உங்களை முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்காம நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயகாந்த் அவர்களுக்கு ரியல் என்னன்னு தெரியும். ஆனா பிரேமலதாவும் எல்.கே. சுதீஷும் அப்படியே உச்சி குளிர்ந்து போயிட்டாங்க. அடடே, நம்மள முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவதற்கு கூட ஆட்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு வந்து அவங்க உச்சி குளிர்ந்து போயிட்டாங்க. நாம முதலமைச்சர் மனைவியாச்சே, நான் முதலமைச்சர் மச்சானாச்சே அப்படின்னு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காய் நகர்த்தி விஜயகாந்த் அவர்கள் திமுக கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் கெடுத்து விட்டு, மத்த கட்சி கிட்ட அதிமுக கிட்ட விஜயகாந்த் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கெடுத்து விட்டு இவங்க இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துட்டாங்க. இழுத்துட்டு வந்தோடனே இவங்க தான் குழியில விழுந்தாங்கன்னு பார்த்தாக்க, அது பத்தாம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சேர்த்துக்கிட்டே கொண்டு போயிட்டு குழியில விழுந்துட்டாங்க. பிசிகா மதிமுக கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே. அன்னைக்கு விழுந்த தேமுதிக இன்னைக்கு வரைக்கும் எழவே இல்லை. நிலைமை இப்படி இருக்கிறது. இதுதான் அந்த மக்கள் நல கூட்டணியினுடைய கன்றாவி வரலாறு. இதுக்கு பின்னாடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்ட ஒரு ஸ்கெட்ச் ஒண்ணு இருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மக்கள் நல கூட்டணியை இவங்களை பிரிச்சு இவங்களை தனியா உருவாக்குனதே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஸ்கெட்ச் தான். அவங்க திமுகவுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டாங்க. அதுல வாண்டடா போயிட்டு கேப்டன் விழுந்து அவருக்கு போட்ட ஸ்கெட்ச் மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ இவருங்க என்ன பண்றாங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள், யோ அவன் உனக்கு சீட்டு தரல, நீ ஏன் கூட வரலாலும் பரவாயில்ல, இப்போ தனி ஏன் இல்ல, உனக்கு என்ன நோட்டு தானே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோவுக்கு மட்டும் 50 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதிமுக தரப்புல 2016 காலகட்டத்துல. அதனாலதான் வைகோ தான் போட்டிருந்த கருப்பு துண்டை தூக்கி எறிந்து விட்டு, கடலூர்ல எல்லாம் நான் நேர்ல பாத்திருக்கேன், பச்சை துண்டை எடுத்து தலையில கட்டிக்கிட்டு வைகோ வந்து சிம்பாலிக் சிக்னல் கொடுத்துட்டாரு புரட்சி தலைவி அம்மாவுக்கு, அம்மா பணம் வந்துருச்சு, கிரெடிட் கட்டிடம் பாரு துண்டை அப்படின்னு. அப்பவே மக்கள் மத்தியில பரபரப்பாக பேசப்படுது. இந்த மக்கள் நல கூட்டணி என்பது திமுகவை வீழ்த்துவதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்குறதுன்னு அப்பவும் பரபரப்பா பேசுறாங்க. பின்னாட்களில் அம்மா போட்ட ஸ்கெட்ச் தான் அதுன்னு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இப்படி ஸ்கெட்ச் போட்டு திமுகவை தோக்கடிச்சாங்க. அதுல வாண்டடா போயிட்டு விழுந்தது தேமுதிக. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எழுதல. இதுதான் அந்த வரலாறு, அந்த 2016 மக்கள் நல கூட்டணி வரலாறு. இப்போ திமுக தலைமையில ஒரு 26 கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஒரு புதிய மக்கள் நல கூட்டணி பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறது. இதுல என்ன ஒண்ணுனாக்க, மக்கள் நல கூட்டணி 2016ல உருவாக்கின போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுக கூட்டணியில இருக்காங்க. என்ன, ஒரே ஒரு ஆளுதான் மிஸ்ஸிங், தமாக. ஆமா, தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர் தான் என்டி அலைன்ஸ்ல இருக்காரு. அவர் ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங். அவர் ஒருவேளை அங்கிட்டு போயிருந்தாங்கனாக்க மக்கள் நல கூட்டணி முழுமை அடைஞ்சிருக்கும். அது ஒண்ணுதான் குறை. அப்ப அந்த பிரம்மாண்ட மக்கள் நல கூட்டணி 26 கட்சிகளை சேர்த்து கொண்டு ஸ்டாலின் வந்து நிக்கிறாரு. எப்படி 26 பேரை சேர்த்துக்கிட்டு வந்துட்டு நின்னுகிட்டு, எனக்கு பயமே இல்ல, 26 பேரை சேர்த்து கொண்டு நின்னுகிட்டு, நாங்க எங்க கூட்டணி பாத்தியா வலுவா இருக்குது, 26 பேரை பின்னாடி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் வெல்ல போகிறோம், எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு பேசுறது இதுதான். அடியாள் 26 அடியாளை வச்சுக்கிட்டு எனக்கு பயம் இல்லைங்க அப்படின்னு சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய பயந்தாங்குழியா இருப்பான் என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்ப 26 கட்சி வச்சிருக்காங்கல்ல, அந்த 26 கட்சியில மக்கள் நல கூட்டணியில ஏற்கனவே இருந்த 2 கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, பிசிகா இருக்கு, தேமுதிகவும் வந்துருச்சு, மதிமுக இருக்கு, ஜி.கே. வாசன் மட்டும் தான் மிச்சம். அப்போ இந்த ஒரு மக்கள் நல கூட்டணி மக்கள் மத்தியில ஈடுபடுமா அப்படி என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஏன்னா இவங்க திமுக வந்து ஓபிஎஸ் சேர்த்ததால பயனில்லை, எக்ஸ்ட்ரா சீட்டை தான் தூக்கி கொடுத்தாங்க. காங்கிரஸ் ஆல்ரெடி அவங்க காங்கிரஸ் திமுகவும் ஒண்ணுதான், வேற இல்ல, அவங்களுக்கு 3 சீட்டை எக்ஸ்ட்ரா தூக்கி கொடுத்தாங்க. தேமுதிக படு மட்டமாக 0.5% தான் ஓட்டு, அவங்க தூக்கி உள்ள சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா சீட்டை வீணா தண்டமா தான் கொடுக்க போறாங்க.
அதுல அவங்க தோத்தாங்கனாக்க அதுக்கு திமுகவே போட்டிருக்கலாமேன்னு அவங்க யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதிதாக வந்த தேமுதிகவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தால் ஏற்கனவே கட்சியில இருந்த அந்த பிசிக எல்லாம் இருக்காங்கல்ல, பிசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் எல்லாம் செம்ம காண்டுல இருக்காங்க. இப்போ இத்தனை வருஷம் உங்க கூடவே நாங்க பயணிக்கிறோம், உங்களை முதல்வர் ஆக்கி இருக்கோம், நீ என்ன சொன்னாலும் உனக்கு முட்டு கொடுத்துருக்கிறோம், நாங்க நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுத்துருக்கோம், எங்களுக்கு சீட்டை சேர்த்து தாயன்னா 1/2% கூட ஓட்டுக்கு வக்கில்லாத தேமுதிகவுக்கு நீங்க மாநிலவை தரீங்க, சீட்டு எக்ஸ்ட்ரா 10 சீட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்ப நாங்க என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு பக்கம் முறுகிட்டு இருக்காங்க. அப்போ இப்பேற்பட்ட ஒரு குழப்பத்தை சேர்த்து கொண்டு குழப்பத்தின் மொத்த உருவமாக இருக்கிறது திமுகவினுடைய மக்கள் நல கூட்டணி. அப்ப திமுகவினுடைய இந்த மக்கள் நல கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏன்னா ஒருவேளை தேமுதிகவுக்கு அதிக சீட்டு கொடுத்தாங்கன்னா பிசிக தொடர்ல என்ன நினைப்பாங்க, பிசிகாவை என்ன மாதிரி அவங்க யோசிப்பாங்க, திருமாவளவன் என்ன நினைப்பாங்க, நீலாம் ஒரு மனுஷனா, இவ்வளவு நாள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கியே, இவ்வளவு நாள் அவங்க ஸ்டாலின் எங்க போனாலும் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே, நேத்து வந்தவனுக்கு இவ்வளவு சீட்டு தராங்க, நீ 2 சீட்டு கேட்டு வாங்க மாட்டியா, கடைசி வரைக்கும் 2 சீட்லயே தான் நிப்பியான்னு அந்த தொண்டர்கள் பேக் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி விஜய் வேற நிறைய ஓட்டெல்லாம் தலித்ஸ் ஓட்டெல்லாம் பிரிக்கிறாரு, பட்டியலின மக்களுடைய வாக்குகளை பிரிக்கிறாருன்னு செய்திகள்லாம் இருக்கு. இந்த சூழல்ல ஒருவேளை திமுக மக்கள் நல கூட்டணியில பிசிகாவுக்கு தன்னுடைய அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விட்டால் அல்லது குறைவான சீட்டுகள் கொடுத்து விட்டால் அந்த அடிமட்டத்தோட என்ன பண்ணுவான், இந்த தடவை உன தோக்கடிக்கிறன்னு சொல்லிட்டு திமுக நிக்கிற இடத்தெல்லாம் அப்படியே மாத்தி ஓட்ட குத்துவானா மாட்டானா? இப்படி இந்த இரு துருவங்கள்லாம் இருக்குல்ல, இப்படி இரு துருவங்கள்லாம் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிறதால மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தான் இன்னைக்கு திமுகவினுடைய மக்கள் நல கூட்டணியின் மீது வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் உடைய வாக்கே முழுக்க முழுக்க அது இரட்டையில வாக்கு, அதிமுக வாக்கு. அவங்களை வெட்டியா தூக்கி உள்ள விட்டது எதுக்கு? உனக்கு எதிராளியே உள்ள சாத்தீங்கன்னா சரி எதிர்ப்பு வாக்குகள் வரும், முழுக்க முழுக்க உன்னுடைய எதிர்த்தே இருக்கக்கூடிய வாக்குகள் எப்படி உனக்கு வரும்? இது என்ன லாஜிக்கு? அப்போ முழுக்க முழுக்க இந்த மக்கள் நல கூட்டணி மக்கள் மத்தியில என்ன இவ்வளவு ஒரே ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறானுங்க, ஒவ்வொருத்தரும் இப்படி டிசன்டிசனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றோம், 2016 எப்படி மக்கள் நல கூட்டணி படுதோல்வி அடைந்ததோ அதே மாதிரி இப்ப 2026 திமுக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மக்கள் நல கூட்டணியும் படுதோல்வியை சந்திக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம திமுகவினர் எவ்வளவோ நாங்க செஞ்சோம், அவ்வளவு செஞ்சோம், இவ்வளவு செஞ்சோம் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இது வரைக்கும் என்ன செஞ்சோம் அவனுக்கு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. கேட்டா 1000 ரூபாய் கொடுத்தேன், 5000 கொடுத்தேன், 3000 கொடுத்தேன், இததான் விளம்பரமா ஊட்டி வச்சிருக்கிறான். நான் இத்தனை பாலம் கட்டினண்டா, இத்தனை அணைகள் கட்டினாண்டா, இத்தனை கல்லூரிகளை கட்டினாண்டான்னு எதுவுமே சொல்லல. அப்போ எப்படி இவர்கள் வெற்றி பெறுவார்கள்? விளம்பரங்களின் மூலமாக மட்டும் வெற்றி பெறுவார்களா? விளம்பரங்கள் 50% விளம்பரத்தை பார்த்தாலும் மீதி 50% தமிழ்நாடு மக்கள் விளம்பரத்தை பார்ப்பதில்லை. நீங்க பண்ற அந்த டிஜிட்டல் கேம்பெயின்ஸை பார்க்கறது இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த திமுக. நம்ம இணையதளத்துல கம்பு சுத்திட்டா, இணையதளத்துல நம்ம விளம்பரம் பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிருவோன்ற மனநிலையில நிற்கிறார்கள். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நாம சொல்றோம். இந்த பக்கம் பாஜக என்டிஏ கூட்டணி அது தெளிவாக இருக்கிறது. யாரையும் அதிகம் சேர்க்கல, கரெக்டான லிமிட்டான பர்சன்ஸ் வச்சிருக்காங்க, கரெக்டா ஷீட் ஷேரிங் நடக்க போகுது. பெரும்பான்மையான இடங்கள்ல எந்த பிக்கலும் குடுங்களும் இல்லாமல் அஇஅதிமுக போட்டியிட போகிறது. இந்த பக்கம் திமுக எல்லாருக்கிட்டையும் சீட்டை பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பிதுங்கிட்டு இருக்கு, விதி பிதுங்கிட்டு. அந்த 26 கட்சி போட்டியிடுது, திமுகவுக்கு ஆதரவு தருதுன்னு சொன்னல, அந்த 26 கட்சியில 16 கட்சி தேர்தலில் போட்டியிடும், மீதி 10 கட்சி வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கும். சரிடா, அந்த வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த 10 கட்சிகள் யாருடா அப்படின்னு பார்த்தா புதுசா இவனுங்களா உருவாக்கி சேர்த்துக்கிட்டது. இப்போ உதயநிதி அவர்கள் கொங்கு பெல்ட்ல போயிட்டு ராஜ் கவுண்டர் 100 தடவை பேசினார்ல, அந்த ராஜ் கவுண்டர் இந்த கட்சியை உருவாக்குனது உதயநிதி. அவங்களை கூட்டு வந்து எங்களுக்கு ஆதரவு தரான்ட்டாங்க பாருங்க, எங்களுக்கு இத்தனை கட்சி ஆதரவுன்னு சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்து முத்தரையர் சமூகத்துல இருந்து அங்க ஒரு ஜாதி கட்சியை 2ஆ உடைச்சு, ஜாதி கட்சியில இருந்த ஒரு நபரை 2ஆ உடைச்சு கூட்டு வந்து பாத்தீங்களா இந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க. இப்படியாக கிட்டத்தட்ட 26 கட்சி. அந்த 26 கட்சி பேரை படிச்சாலே எனக்கு தலை சுத்துது. டேய் என்னடா பேர் இதெல்லாம், எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாள் அப்படின்னு. அதாவது என்னென்ன கட்சி இருக்குனாக்க, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், தேமுதிக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஆம் ஆத்மி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, சமத்துவ மக்கள் கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், கொங்கு இளைஞர் பேரவை, வல்லரசு ஃபார்வர்டு பிளாக்கா. டேய்
ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சி, ஆதித்தமிழர் கட்சி, புதிய திராவிடர் கழகம், தமிழர் தேசம் கட்சி, அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழகம், திராவிட தமிழர் கட்சி. இது எவன்டா அவன் கருவாட்டு சாப்பாடு வச்சிருக்கிறது குரூப்ல டூப்பு மாதிரி. திராவிட தமிழர் கட்சி. ஓகே, ஆகிய 26 கட்சிகள். இந்த 26 கட்சிகள் தான் திமுக உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய மக்கள் நல கூட்டணி. இதற்கு மக்கள் மறந்துடாதீங்க, தமிழ்நாடு மக்கள் 2016 எப்படி அந்த மக்கள் நல கூட்டணியை இந்த தமிழ்நாடு மக்கள் தோற்கடித்தீர்களோ அதே போல திமுக 2026 உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மக்கள் நல கூட்டணிக்கும் சரியான பதிலடிகளை இந்த தமிழ்நாடு மக்கள் கொடுப்பார்கள் என்பதை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நன்றி.